வணக்கம். இன்னைக்கு நான் ஸ்குவிக்கிள் டிராயிங் தான் வரைஞ்சிருக்கேன். எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்குவிக்கிள் டிராயிங்னா என்ன, எப்படி வரைகிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதனால தான் இந்த காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த ஸ்குவிக்கிள் டிராயிங் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரற்ற முறையில் உங்கள் கை போன போக்கில் ஒரு கோடுகள் வளைகோடுகள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த கோடை பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் என்ன ஓவியம் உருவாக்கலாம் அந்த கோடுகளை இணைச்சு அப்படின்னு யோசித்து நீங்கள் வரையக்கூடிய ஓவியம் தான் ஸ்குவிக்கிள் ஆர்ட், ஸ்குவிக்கிள் டிராயிங்னு சொல்கிறாங்க. செங்காந்தலுக்கு ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸ்குவிக்கிள்னால் என்ன அப்படின்னு தேட போய் தான் எனக்கு இந்த ஓவியம் பற்றி தெரிய வந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது வரைகிறதுக்கு. உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு வளைகோடு வரைஞ்சி கொடுத்து இதில் ஒரு ஓவியத்தை உருவாக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க யோசித்து கற்பனை செய்து ஒரு அழகான ஓவியத்தை உருவாக்கி தருவாங்க. உங்களுக்குமே பிடிச்சிருந்தா நீங்களுமே வளைகோடுகள் வரைஞ்சி ஒரு ஓவியத்தை உருவாக்கலாம். நீங்கள் வரைஞ்ச ஓவியங்களையோ அல்லது உங்கள் குழந்தைங்க வரைஞ்ச ஓவியங்களையோ ஏன் கூட பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் வண்ணத்தூரிகை அல்லது இளையராணி பிரகாஷ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஐடியில் எனக்கு நீங்கள் வரைஞ்ச ஓவியங்களை புகைப்படங்களாக எடுத்து அனுப்பலாம். சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா எழுதி பழகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுதுறேன்னு சொல்லிட்டு நல்லா கிறுக்கி வைப்பாங்க. அதுதான் ஸ்குவிக்கிள் ஆர்ட்டு. இவ்வளோ நேரம் கடன்னு பேசி முடிச்சிட்டேன். ஏன்னா நிறைய தடவை டேக் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாம்பு வரைஞ்சிருக்கேன், குருவி வரைஞ்சிருக்கேன், அப்புறம் யானை வரைய போகிறேன். எனக்கு இது போல் நிறைய ஸ்குவிக்கிள் ஆர்ட் பண்ணணும் ஆசையாக இருக்குது. எனக்கு நேரம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காணொலிகளாக நான் ஸ்குவிக்கிள் ஆர்ட் பதிவிடுறேன். இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக இந்த காணொலியை பார்த்துட்டு ஸ்குவிக்கிள் டிராயிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.